இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக நம்மோடு எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு தொடங்குவோம். இறைவணக்கம் பாட கணா காளியப்பன் அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அழுத்தம் என்னும் ஒன்று ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆண்டு தவம் நடத்திய கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். கார்த்திகேயன் ஐயா வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் கார்த்திகேயன் ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஞானமும் வாழ்வும் என்ற நூலிலிருந்து மகரிஷியுடைய கவிக்கு விளக்கம் வழங்குவதற்காக முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கவிதை போட்டீங்களா? வாழ்க ஐயா. கவிதை போட்டுட்டாங்க ஐயா. உங்களை பார்க்க முடியுதா? மனித மாண்புன்ற தலைப்பு. ஓகே ஓகே. வாழ்க வையகம். வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பிரமுகரே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு மனித மாண்பு. மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனபல கலை இதனை பரப்பி நலம் காண்போம். மிக நீண்ட ஒரு அற்புதமான கவி. மனிதனின் மாண்பு, அதாவது பொதுவாக மனித பிறப்பின் சிறப்புகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. மனித மனம் எப்படிப்பட்டது என்பதை ராமாயணத்துல அற்புதமான ஒரு காட்சி. சீதை என்ற ஜீவாத்மாவை கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கிறது? ராவணன் என்ற ஆணவத்திடம் சிறைப்பட்டு இருக்கிறது ஜீவாத்மா. நமக்குள்ளேயும் ஆணவம் தானே நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ளே ஜீவாத்மா ஆணவத்திடம் சிறைப்பட்டிருக்கிறது என்பது காட்சி. சிறைப்பட்டிருக்கிறது என்பதை அறிவது எப்படி? இப்போ 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். எத்தனை பேருக்கு நாம் ஆசைகளின் கைப்பாவைகளாக வாழ்கிறோம் என்பது தெரியும். அப்போ மனம் என்ற ஆற்றல் தன் மூலத்தை அறிந்தால் மட்டுமே ஆத்மாவை அடையாளம் காண முடியும். ஆணவத்திடம் சிறைப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி விடுவிப்பது என்ற வழிவகையும் தேட முடியும். அந்த வகையிலே குரங்குகள் அனைத்தும் தம்மால் முடியாது என்று தவிக்கின்றன. அதுல ஒரு குரங்கு தானே அனுமன். சோ அனுமன் யார் என்றால், அனுமன் அனுமானம், அசம்ஷன், கருத்துருவம், மனம். அப்ப அனுமன் என்பது மனதுக்கு ஓமானம். எப்படி ஓமானம் ஆச்சு பாருங்க. ஜாம்பவான் சொல்றார், அனுமனே நீ ஒருவனால் தான் செய்தி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியும். அனுமன் சொல்ற, ஐயோ என்னால் எப்படி முடியும்? எல்லாரும் மாதிரி நானும் ஒரு குரங்கு தானே, நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஜாம்பவான் சொல்றாரு, நீ வெறும் குரங்கு அல்ல, பல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவன் என்று அவனுடைய பெருமைகள் எல்லாம் எடுத்து விளக்க விளக்க விளக்க, ஓ எனக்குள் இவ்வளவு ஆற்றல் மறைந்திருக்கிறதா என்று அனுமன் உணர்கின்ற போது அவன் விஸ்வரூபமாக மாற்றம் பெறுகிறான். கடலை கடந்து செய்தியை கண்டுபிடிக்கிறான். அதுல கூட பாருங்க, இங்கெல்லாம் அலைந்து தெய்வம். கடைசியாக அசோகவனத்துல வந்து மரத்தின் உச்சியிலே அமர்கிறான் அனுமன். கீழே பார்த்தா ஜீவாத்மா. அது ஏன் உச்சியில் அமர்ந்த பிறகு செய்தியை பார்க்கணும் என்றால், நம்முடைய துரியம் என்ற உச்சியிலே மனம் ஒடுங்குகின்ற போதுதான் மூலாதாரத்திலே ஜீவாத்மா இருப்பதை உணர முடியும் என்ற கருத்தை தான் கதாபாத்திரங்கள் காட்சிகள் மூலமாக வால்மீகி மகர்ஷி தந்திருக்கிறார். இதே போல ஜாம்பவனாக மகர்ஷி வர்றார். உங்களுக்குள் என்ன ஆற்றல் எல்லாம் அடங்கியிருக்கு தெரியுமா என்று இந்த மனதின் ஆற்றல்களை மனபல கலையாக எடுத்து விளக்கி சொல்லி விஸ்வரூபமாக மாறக்கூடிய தவ பயிற்சிகளை தந்து ஆணவம், ஜீவாத்மா என்பவற்றையெல்லாம் அடையாளம் கண்டு இவற்றை வெல்வதற்கான வழி ஒன்றே ஒன்றுதான். ஜீவாத்மாவை அனுமன் கண்டாலும் கூட
ராவணன் என்ற ஆணவத்தை சந்தித்தாலும் கூட வதம் செய்யக்கூடிய திறம் அனுமனுக்கு உண்டா என்றால் இல்லை, பரம்பொருளுக்குத்தான் உண்டு. அப்ப ஆணவத்தை வெல்லும் திறம் அறிவுக்கே உண்டு, பரம்பொருளுக்கே உண்டு. இப்ப என் கடமை என்ன என்றால், குருவு சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் முறையாக செய்து தேர்ச்சி பெறுகின்ற போது துரியாதீதம் என்ற இறை உணர் அனுபவத்திலே ஆணவத்தை வெல்லக்கூடிய திறத்தை பெற்றுவிடுகின்றோம். அதே மகர்ஷிங்க சொல்றாங்க, மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். வெறுமனே தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம்? இதுதான் ஒரு வாழ்க்கையா? மனிதர்களும் குழந்தை பெறுகிறார்கள், அது வளர்கிறது, இளமை அடைகிறது, மனம் கொள்கிறது, குழந்தைகளை பெறுகிறது, ஒரு நாள் இறந்து போகிறது. இதுதான் வாழ்க்கை என்றால் 5 விலங்குகள் வரைக்கும் இதைத்தானே செய்கின்றன. பிறகு நாம் எதற்கு? மனிதன் என்ற சிறப்பு எதற்கு? எனவே மனிதனாக பிறந்ததன் நோக்கமே இறைவனை அறிந்து பேரின்பத்தை சந்திப்பதுதான். அப்போ பரிணாம வளர்ச்சியிலே 6 அறிவு மிக்க மனித பிறப்பினுடைய மகத்துவம் என்ன என்றால், இவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். இவனிடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் இந்த பிண்டத்துள் உயிரென பேசப்படுகிறான். எனவே இறைவனே நானாகவும் மலர்ச்சி பெற்றேன் என்ற பிரம்ம ரகசியத்தை அறியக்கூடிய திறம் வாய்ந்த ஒரு ஜீவன் என்றால் மனிதனை தவிர வேறு எது? எனவே மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். அப்படி உணர்வுக்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டால் இங்க என்ன இருக்கு நமக்குள்ள? மனம், உயிர், மெய், இந்த 3 மறை பொருட்கள். ஏனென்றால் உடல் அளவிலே பார்த்தோம் என்றால் வளர்ச்சியை பெற்ற விலங்குகளிடத்திலே எப்படி உடல் அமைப்பு உண்டோ அதே போன்ற உறுப்புகள் தான் மனிதனிடத்திலையும் இருக்கின்றன. அப்ப மனித உயர் பிறவியின் மதிப்பு என்ன? உடல் அல்ல, மறை பொருட்களை உணர்கின்ற அறிவு திறமே மனிதனின் உயர் மதிப்பு. எனவே மனம், உயிர், மெய் 3ஆன மறை பொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். இந்த 3 ஆற்றல்கள் தான் மனித பிறப்பின் மகத்துவம். இவற்றை அறிந்த பிறவியே சிறப்பு பெற்றதாக, முழுமை பெற்றதாக நிறைய பெறும். அப்படி இந்த 3 மறை பொருட்களை அறிகின்ற போது பெறக்கூடிய திறம் என்ன? மனம் மலர்ந்தால் கருணை பிறக்கும், உயிர் மலர்ந்தால் ஆற்றல் பெருகும், மெய் மலர்ந்தால் அறிவு முழுமை பெறும். அப்ப மனம், உயிர், மெய் என்ற 3 மலர்ச்சி பெற்றால் இந்த வாழ்க்கையே மனிதன் தன் மறுபக்கத்தை சந்திப்பதற்கான வழியை திறந்து காட்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை. சரி, இதை அறிய வேண்டும். அறிவதற்கான குருவும் கிடைத்து விட்டார், பயிற்சிகளையும் பெற்றுவிட்டோம். எத்தனை வருஷமாச்சு? அடைந்து விட்டோமா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் ஆம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தான் சொல்ல முடியுதே தவிர மகர்ஷி சொன்ன அளவுக்கு மகத்துவத்தை பெற்றுவிட்டோமா? ஏன் என்ற கேள்வி வருகின்ற போது, மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை. சாமி சொல்லுவாங்க, நான் பெரிய குருன்னு அழைக்க வேண்டாம், எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான், வினை பதிவால் சற்றே முன் பின்னாய் உள்ளோம். வினை பதிவால் சற்றே முன் பின்னாய் உள்ளோம். அதுல நான் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறேன், அவ்வளவுதான்.
உங்களுக்கும் எனக்கும் பெரிய பேதமெல்லாம் ஒண்ணு இல்லை. என்னை கண்டு மலைக்கவும் வேண்டாம், தொலைக்கவும் வேண்டாம் என்பார். அது போல மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் எந்த அளவுக்கு குப்பை இருக்கோ அந்த அளவுக்கு குழப்பம் இருக்கும். எந்த அளவுக்கு தூய்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தெளிவு பிறக்கும். அப்ப இந்த குப்பைகளை நீக்குகின்ற வழி என்ன? பணக்காரன் ஆகணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? செலவை குறைக்கணும். ஊதாரித்தனமா செலவு பண்ணினா எவ்வளவு பணம் வந்தாலும் பணக்காரன் ஆக முடியாது. அப்ப முதல் இலக்கணம் செல்வந்தனாவதற்கு சிக்கனம் வேண்டும். தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? இந்த செல்வத்தை பெருக்குவதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்தணும். அப்ப செல்வந்தன் ஆகலாம். அதே போல வினை பதிவுகளை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? முதலில் மேற்கொண்டு வினைகளை சேர்க்காமல் இருக்கணும். மேற்கொண்டு குப்பைகளை சேர்க்காமல் இருக்கணும். இருக்கிற குப்பைய அது நாம் சுத்தப்படுத்த முடியாது. அது இறைவனின் கடமை. எப்படி சுத்தப்படுத்துகின்றான்? அந்தந்த வினைகள் முதிர்வு நேரம் வருகின்ற போது அதற்கான எண்ணத்தை தோற்றுவித்து சூழ்நிலைகளை அமைத்து தந்து அந்த செயலை செய்ய வைத்து அதற்குரிய சுகத்தையோ துக்கத்தையோ சந்திக்க வைக்கிறான். இவற்றெல்லாம் நாம் விரும்பி முன்னாகவே ப்ரீமெச்சூர் க்ளோசிங் பண்ண முடியாது. அப்ப அது வருகின்ற போது அதை எப்படி கையாள்வது என்ற அறிவுத்திறமும் தவத்தால் கிடைக்கும். அப்ப வினை பதிவுகளின் கூடுதலை முதல் தவிர்க்கணும். மேற்கொண்டு வினைகளை சேர்க்கக்கூடாது. கொண்டு வந்த வினைகள் அந்தந்த முதிர்வு நேரத்தில் வெளிப்படுகின்ற போது, நன்மைகள் வருகின்ற போது தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. தீமைகள் வருகின்ற போது சோர்ந்து போய் விழுந்து விடக்கூடாது. அப்ப இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்றால், ஒவ்வொரு வினையின் தாக்கம் 7 பிறவிகள் வரைக்கும் இருக்கும். ஏறக்குறைய 140 ஆண்டுகள். இதிலே ஒரு இடத்திலே நாம் நிற்கிறோம். முதல் பிறவியோ 7ஆம் பிறவியோ இடையிலையோ தெரியாது. அந்த இடத்துல நிற்கிறோம். எந்த நன்மை தீமை வந்து சேர்ந்தாலும் இதுல என் பங்கு என்பது என்ன? 1/7. 7ல் ஒரு பங்கு தான் என்னுடைய கருமயத்தினுடைய தாக்கம். மீதி 6 பங்கு எனக்கு முன் வாழ்ந்த முன்னோர்களின் பாவ புண்ணிய கணக்கு. அப்ப இந்த 7ல் ஒரு பங்குல துன்பத்தை தரக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற போது அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் அதை தவிர்த்து விடலாம். நேற்றைக்கு சொன்னது போல ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அப்ப பகைவனே நண்பனாக மாறிவிடுவான். அறிவை கொண்டு சிந்திக்கின்ற போது எழுந்த எந்த தீவனையாக இருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். தவத்தில் ஆழ்ந்து விட்டால் தவிர்த்தும் விடலாம். இப்படி பல வினைகள் தம்மை கடந்து தூய்மை பெற 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 நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானம் போலே. நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. அப்போ அருளும் அன்பும் வளர வளர பாவம் தேய்ந்து கொண்டே வரும். பாவம் தேய தேய அந்த இடத்தை புண்ணியம் சூழும். இயற்கை இன்பங்கள் சூழும். அப்படி பவ வினைகள் தம்மை யார் மாற்ற முடியும்? எங்கேயாவது போய் யாகம் ஹோமம் எல்லாம் நடத்தினா போதுமா? இல்லை காலகஸ்தில போய் ராகு பூஜை நிவர்த்தி பண்ணிட்டா எல்லாம் சரியா போகுமா என்று பார்த்தால் அதிலேயும் நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க.
நான் காளகஸ்தி ஒரு முறை போனேன். எதுக்கு? ராகு தோஷத்தை தீக்கிறதுக்கு. சரி, அங்க போனா 300 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. உங்க ரேஞ்ச் என்னன்னு கேட்டார். 300க்கு என்ன கணக்கு, 30,000க்கு என்ன கணக்கு? இது சிம்பிளா இருக்கும், அது ரொம்ப கிராண்டா இருக்கும். சரி, பாவம் எப்படி போகும்? கொஞ்சமா போகுமா, முழுசா போயிருமா? அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் 30,000 கொடுப்பாங்க. 300 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்க. சரி, 300 ரூபாய்க்கான பூஜையை பண்ணினார். எப்பவும் இருக்குமோ தெரியாது. ஆனா நான் போன அன்றைக்கு அந்த ராகு கேதுனுடைய வெள்ளி சிலைகள் வச்சிருப்பாங்க, பாம்பு சிலைகள். அதுக்கு மேல ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டுல மிக அற்புதமான தத்துவம். ராகு என்ற இடத்துல மனித வடிவம், கழுத்துக்கு மேலாக 5 தலைகள் உள்ள பாம்பு. கேதுக்கு நேராக மேல ஒரு பாம்பு, அதன் தலை ஒரு ஞானி. இதை பார்த்த உடனே நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை, ஒரு இயற்கை ரகசியத்தை வச்சிருக்கிறாங்க பாருங்க. என்ன கருத்து அதுல? ராகு தோஷம் என்பது என்ன என்றால், மனிதனாக பிறந்தவன் ஐம்புலன் கவர்ச்சியிலே சிக்கி செய்த பாவங்களே ராகு தோஷம். அதனால் மனித வடிவம் 5 தலை பாம்பு, கழுத்துக்கு மேல. இதை நீக்கும் வழி என்ன? 300 ரூபாயா, 30,000 ரூபாயா அப்படின்னா, குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி ஞானம் பெற்றால் அது கேது. கேதுக்கு ஞானக்காரன் என்று பேர். அப்ப ராகுதோஷத்துக்கு தீர்வு என்ன என்றால், குண்டலினி சக்தி எழுப்பி ஞானம் பெறுவது. இது அங்கே வச்சிருக்கிறாங்க. தத்துவம் புரியாததுனால ஒரு பக்கம் 300ல இருந்து 30,000 வரைக்கும் வியாபாரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். எனவே இந்த பாவத்தை போக்குகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டு? யார் போக்க முடியும்? எனக்காக யாரை செய்ய முடியுமா? என் வாழ்க்கை, என் ஜீவாத்மா, என் வினைப்பதிவு, எனக்காக யார் என்ன செய்ய முடியும்? எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. என் பசிக்கு வேற யாரும் சாப்பிட முடியாது. என் பாவத்தை வேற யாரும் சுமக்க முடியாது. அவரவர் சிலுவைகளை அவரவர்களே சுமந்தாக வேண்டும் என்கிறது பைபிள். அவரவர் சிலுவைகளை அவரவரே சுமந்தாக வேண்டும். அடுத்தவங்க சுமக்க முடியாது. இதை சாமி சொல்றாங்க, பல வினைகளை தம்மை மனிதனே மாற்றி நாம தான் மாத்தியாகணும். எப்படி? அறச்செயல் பதிவு செய்து இனி மேற்கொண்டு பாவத்தை செய்யாமல், வந்த துன்பம் எதுவென்றாலும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு மேற்கொண்டு எந்த பாவத்தை யாருக்கும் செய்யாமல் அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும். மன தூய்மையானால் வினை தூய்மையாகும். வினை தூய்மையானால் பரத்தில் உறையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். துரியோதனத்தை பாவனையால் செய்ய வேண்டாம், சத்தியமாக அனுபவத்தில் உணரலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த வழிவகை எது என்றால் மனவள கலை. இதனை பரப்பி நலம் காண்போம். ஒரே மார்க்கம், யாகமோ யோகமோ கிடையாது. இது மனவள கலை. இந்த மனதை வளப்படுத்தி மேற்கொண்டு எந்த பாவத்தையும் செய்யாத வகையிலே அதை பக்குவப்படுத்தி வருகின்ற சுக துக்கங்களை சமமாக ஏற்றுக்கொண்டு இறைவனின் பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்து கொண்டு நிறைவாக வாழ்வதுதான். இதற்கான பயிற்சிகளை தந்து விளக்கங்களை தந்து அதற்கான ஒரு இடத்தையும் தந்து தவ
மன்றங்கள், அறக்கட்டளைகள், அறிவு திருக்கோவில்கள் என்று அதற்கான இடத்தையும் தந்து பயிற்சி செய்து நம்மை நாமே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் மனவளக்கலை பயிற்சிகள். சரி, இதை நாம் கற்றோம், பயன் பெற்றோம், அது மட்டும் போதுமா? நம்மோடு வாழ்கின்ற சமுதாயமும் நலம் பெற வேண்டுமே. எத்தனை மகான்கள் இந்த உலகிலே பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சமுதாயத்தை விட்டு காட்டுக்கு ஓடி இருந்தாலும் கூட ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் அதே சமுதாயத்தை நோக்கித்தானே வந்தாங்க. புண்ணியவான்களுக்காக அல்ல, பாவிகளை கை தூக்கி விடவே நான் வந்தேன் என்றுதான் எல்லா மகன்களும் வந்திருக்கிறாங்க. எனவே பாவத்தில் சிக்கியிருக்கின்ற இந்த மக்களை கை தூக்கி விடுவது எப்படி? விதைப்பது நம் கடன், முளைப்பது இறைவனின் கருணை. அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக அருமையான விளக்கம் ஐயா. அரிய கருத்துக்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஞானம் வாழும் தொகுப்பிலிருந்து சிந்தனை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை வாழ்த்துவோம். ஒரு நிமிடம் தவ நிலையில் வந்துடலாம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடுவதற்காக ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும், பிரம்மஞான பாடல் பாடுவதற்காக சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாடுவதற்காக மைதிலி தீரதயன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மக்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில், மனமாம் உடல் உயிர்களில், மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்,
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அனைவருக்கும். வாழ்க வளமுடங்கய்யா. நன்றிங்கய்யா. நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.